ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து போன வருஷம் 2023 அப்போ நடந்த தமினி மகினியோட பர்த்டே. அன்றைக்கி நைட் 12 கேக் வெட்டினோம். ஃபர்ஸ்ட் டைம் தமினிக்கும் மகினிக்கும் நைட்டு 12 வெட்டினது. தமினிக்கு நல்லா சர்ப்ரைஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சும் ஷேர் பண்ணி கேக் சாப்பிட்டது, இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கிஃப்ட்டு ஷேர் பண்ணி கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்டே தான் எல்லாமே. அவள் செலக்ட் பண்ணது தான். அவங்க அக்காங்களும் வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களோட நல்லா என்ஜாய் பண்ணான். அவங்க அவள் வீட்டில் நடந்த பர்த்டே இது. அதுக்கப்புறம் மகினியும் அக்கா மட்டும் ஓப்பன் பண்ணுறாளே, அவள் பாருங்கள் கையை பிடிச்சி எப்படி எடுக்கிறா. இதையும் நான் ஓப்பன் பண்ணணும், பட் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அக்காவோட சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக இருந்தா மகினி. ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேருமே கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவள் பிடிச்சிக்கிட்டா ஒரு கிஃப்ட்டை. மகிழினி தமிழினிக்கும் ஜாலியாக இருந்துச்சு, மகிழினிக்கும் ஜாலியாக இருந்துச்சு. தமிழினி சொல்கிறா, இந்த கேம் நம்ம விளாட்லாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு அக்கா கிட்டே சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து கோவிலுக்கு போனோம், முருகர் கோவிலுக்கு. இப்போ நடந்து வரால, அது முருகர் கோவில் தான். அதுக்கப்புறம் நல்ல வெயில், காலையிலே வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டாச்சு, பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டாச்சு. அக்கா தங்கச்சிக்கு ஊட்ட, தங்கச்சி வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி தான் போச்சு. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மொட்டை அடித்தோம். அப்போ நிறையா ட்ரெஸ்ஸு வந்துச்சுல்ல, அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த பர்த்டே அன்னைக்கு போட்டு தள்ளியாச்சு. 2 ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, 3 ட்ரெஸ்ஸு போட்டாச்சு அன்றைக்கே. அதுக்கப்புறம் இந்த கோவிலெல்லாம் முடிஞ்சுட்டு இந்த 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 சாக்லேட் கேட்டுகிட்டே இருப்பாள் அடிக்கடி. அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு, எப்பயுமே வாங்கி தந்ததில்லை, சரி பர்த்டேன்னு கேட்குறாளே அதனால் இந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு, எனக்கும் பிடிக்கும், சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன், இப்போ சாப்பிட்றது கிடையாது. சரி ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. நல்லா அவளும் இந்த டேஸ்ட் பண்ணணும்ல அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் ஏதோ அங்கே இருந்தவங்க பெரியவங்க வந்து பாப்பா கிட்ட, தமினி பாப்பா கூப்பிட்டாங்க. பாப்பா அப்படின்னு கூப்பிட்டோடனே, அம்மா அவங்க என்னமோ கேட்குறாங்கன்னு சொன்னான். சரி அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு எங்களால் முடிஞ்சதை ஏதோ செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போனோம். அங்கே போய்ட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பேசிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்கெல்லாம். அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நிறைய. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணும் நல்லா டான்ஸ்லாம் ஆடி காமிச்சா. அவள் கூட இவளும் டான்ஸ் ஆடினா. 2 பேருமே டான்ஸ் ஆடி எல்லோரும் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க நிறையா அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த வாட்டி அது கொண்டு வா அப்படின்னு நல்லா உரிமையோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்ககிட்ட. அவங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிலில் ஒரு அபிஷேகம் பண்ணோம், அது நடந்துச்சு. போன வருஷம் தான் நடந்துச்சு அந்த விஷயமே. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம், எங்கள் வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்தார். மைடியா ராஜுவா இந்த கேக்கு வெட்டணும். சென்னை தமிழினி மற்றும் மகிழினி. அதுக்கப்புறம் டிவியில் வந்தது தான் ஹைலைட்டு. நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஆனால் அது வருமான்ற ஒரு டவுட்டு. அதையும் தாண்டி நாங்கள் கோவில் போயிட்டோம், நாங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் யூடியூப்லேருந்து நான் எடுத்தேனே. அவள் தான். அப்புறம் அவங்க சித்தப்பா சித்தி எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அவங்க சித்தி 4 கிஃப்ட்டு, ஏன்னா 4 வயசுன்னு சொல்லி. அவங்க சித்தப்பா ஸ்கூட்டர்ஸ் அது இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தாங்க. அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் எல்லாம் வாங்கி கொடுத்தது. எல்லா வருஷமும் இப்படி நடக்குமான்னு தெரியாது, பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.